வேங்கி காவல் நிலையத்துக்கு உட்பட்ட கட்டமுத்து பாளையத்தைச் சேர்ந்த வேலன் என்ற இளைஞர் கடந்த வெள்ளிக்கிழமை மதியம் ஒரு 3:30 மணி வாக்கில் இந்த தென்பெண்ணை ஆற்றில் நண்பர்களுடன் குளித்து கொண்டு இருக்கும்போது அவர் மூழ்கி இறந்து விட்டார். உடனடியாக அன்றைக்கே காவல்துறையும் ஃபயர் சர்வீஸும் தீயணைப்புத்துறை சார்ந்தவர்கள் கடுமையான அங்கே அதாவது தேடி பார்த்தார்கள். அதுலேயும் நம்ம கிடைக்கல, ஏன்னா அங்கே சுழல் இருக்கிறது. நேற்றைக்கு உடனே தகவல் தெரிவிக்கப்பட்டு மாவட்ட நிர்வாகம் மூலமாக நேற்றைக்கு எஸ்டிஆர்எஃப் வேளாங்கண்ணியிலேருந்து ஒரு 30 நபர்கள் வந்தாங்க. அதுபோல் தீயணைப்பு துறையிலிருந்து முத்தாண்டிக்குப்பம், கடலூர் மற்றும் பண்டோட்டி தீயணைப்பு நிலையத்தை சார்ந்தவர்கள் ஒரு 30 பேர் வந்திருந்தாங்க. காவல்துறையை சேர்ந்தவர்களும் ஒரு 40 பேர் தேடுதல் அந்த உடல் கிடைப்பதற்கு தேடுதல் பண்ணாங்க. ஸோ நேற்றைக்கும் கிடைக்கல. நேற்று மாவட்ட ஆட்சியரின் முயற்சியில் என்டிஆர்எஃப் டீம் அரக்கோணத்துலேருந்து இன்றைக்கு காலையிலேயே ஒரு 8 மணிக்கே வந்துட்டாங்க. அவங்களும் 30 பேர் வீரர்கள் வந்திருக்காங்க. அவங்களும் அந்த சுழலில் இன்றைக்கு ஸ்கூபா டைவிங் மூலம் உள்ளே போயிட்டு பார்த்துருக்காங்க. அங்கே எதுவும் பாடி கிடைக்கல. இப்போ நம்ம நின்றுட்டு இருக்க இந்த உடைந்த பாலம் அங்கேருந்து ஒரு 200 மீட்ரு தள்ளி இருக்குது. இங்கேயும் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா இடங்கள்லையும் நம்ம தேடிகிட்டு இருக்கோம். இன்றைக்கு இந்த இருட்டானதுனால நாளை காலையில் மறுபடியும் எஸ்டிஆர்எஃப் டீமும் என்டிஆர்எஃப் டீமும் மறுபடியும் இந்த தேடுதல் வேட்டை செய்ய இருக்கிறார்கள். முந்தா நாள் தண்ணியின் அதாவது ஃப்ளோ ரொம்ப கம்மியாக இருந்தது. நேற்றைக்கு இன்றைக்கி தண்ணி திறந்து விட்டதுனால தென்பெண்ணை ஆற்றில் நீர் போக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆங்காங்கே மக்களுக்கு அப்பப்போ நம்ம மாவட்ட ஆட்சியர் மூலமும் மாவட்ட காவல்துறை மூலமாகவும் அதாவது அவேர்னஸ் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். இந்த மாதிரி தண்ணி வேகமாக செல்லும் பொழுது யாரும் குழந்தைகளோ இளைஞர்களோ அதை அந்த இறங்கி அது பாதுகாப்பானது கிடையாது. ஏன்னா ஃப்ளோவில் அடிச்சுட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா நீச்சல் தெரிஞ்சிருந்தால் கூட இந்த சுழலில் சிக்கிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் கடலூர் மக்கள், இந்த தென்பெண்ணை ஆற்று பகுதியிலே வசிக்கக்கூடிய மக்கள் தயவு செய்து இந்த மாதிரி நேரங்களில் தென்பெண்ணை ஆற்றில் இறங்கி குளிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா இந்த பார்த்திங்கன்னா இப்போ ஒரு இளைஞரோட உடம்பு 3 நாளாக நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ ஒரு 100க்கும் மேற்பட்ட ஃபோர்ஸை வச்சு நம்ம தேடுறோம். ஸோ அதனால் உங்கள் உயிருக்கு நம்ம பொதுமக்கள் அதற்கு மாவட்ட நிர்வாகத்துக்கு ஒத்துழைப்பு தரணும். தேவையில்லாமல் யாரும் குழந்தைகளும் இளைஞர்களும் தென்பெண்ணை ஆற்றில் இப்போதைக்கு இந்த ஃப்ளோ போகும்போது குளிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளும்.